வட இந்திய தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் கூலிக்கு வேலை செய்யறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லா அவங்க தான் இருக்காங்க. அப்போ வட இந்தியா டெவலப் ஆயிருந்தா அவங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு வரான்னு ஒரு கேள்வி வருது இல்ல? அங்க டெவலப் இல்லாதனால தான் இங்க வர்றாங்க. கோவில் கட்டினால் இந்திய பொருளாதாரம் உயராது. ஆக்சுவலா அதுக்கு பதிலாக வேற எதையாவது ஒரு ஸ்டடீஸ்க்கோ இல்ல ஒரு வேலை வாய்ப்போ ஏற்படுத்தி கொடுத்தா தான் இந்திய பொருளாதாரம் உயரும். அங்க கிடையாது. ஸோ மோடி வந்து வட இந்தியா வந்து முன்னேற்றம் இருந்தது பொய், கரெக்டா? அதெல்லாம் கரெக்ட் தான். தமிழ்நாடு மாதிரி வட இந்தியா வேணா மாத்தட்டும். வட இந்தியா மாதிரி தமிழ்நாடு மாத்தினா மக்கள் இங்க குடியிருக்க முடியாது, இங்க நிம்மதி இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சமீபத்தில் வந்து அயோத்தியில் ராமர் கோயில் வந்து பாரத பிரதமர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதை பத்தி நான் நண்பர்கிட்ட வந்து சில கேள்வி கேட்கறேன், வாங்க போலாம். வணக்கம் நண்பர். வணக்கம் ஜி, சொல்லுங்க. இப்போ வந்து உத்தரப்பிரதேச வந்து ராமர் கோயில் கட்டியிருக்காங்க. எலெக்ஷன் வரப்ப வந்து கரெக்டாக கட்டி தருவாங்க. ஏன்னா வந்து 2014 வந்து பாரத பிரதமர் வந்து தொடர்ந்து இருக்காங்க, 2 வருஷமா 10 வருஷமா இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் முன்னாடி கட்டுறதா வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எதிர்கட்சிலாம் வந்து. இதை பத்தி நான் நினைக்கிறீங்க? கரெக்ட் தானே. இவங்க 10 வருஷமா ஆட்சியில் இருக்காங்க, முன்னாடியே கட்டியிருக்கலாம். பட் ஆனால் இப்போ கட்டுறாங்க. அது ஒரு எலெக்ஷன் டைம்ல கட்டுறப்போ எல்லாத்துக்கும் அந்த எலெக்ஷன் அதுக்காக பண்ற மாதிரி தான் எல்லாத்துக்கும் தோணும். மற்றபடி இது இந்துவை புண்படுத்துற மாதிரி இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா இந்துவுக்கு அவங்க கட்டியிருக்கலாம். இதை இப்போ கட்டுறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆட்சியில் இருக்க முன்னாடியே கட்டியிருக்கலாம்ல. ஸோ இந்த டைம் கட்டுறப்போ அது வந்து ஒரு எலெக்ஷன் சம்பந்தமானதான் எல்லாத்துக்கும் தோணும். இல்ல, ஒரு பாரத பிரதமர்ன்றது வந்து ஒரு அரசியல் எல்லாருக்குமே பொதுவானவர். அவர் போயிட்டு ஒரு அயோத்தி கோயில போயிட்டு ஒரு சாஷ்டாங்கமா விழுறது வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, அது வந்து என்ன சொல்றதுன்னா அது அவருடைய கருத்து, அதாவது அவருடைய எண்ணங்கள். அதாவது அவர் வந்து பொதுவா பார்த்தோம்னா அது ஒரு இடத்துல மட்டும் போய் பண்றது தப்புன்னு தான் சொல்ல முடியும். அவர் எல்லா கோயிலுக்கும் போகணும், எல்லா கோயிலுக்கும் இருக்கணும் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அதாவது மதத்தை வந்து இப்ப கிறிஸ்டியன், முஸ்லீம் இருக்காங்க, புத்திஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் இன்னொரு சீக்கிய எல்லாம் இருக்காங்க. ஒரு பட்டியல் கோயில் மட்டும் எலெக்ஷன் வரப்ப பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்கட்சி குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. சரி, இந்த கோயில வந்து இந்தியாவின் பொருளாதாரம் உயருமா? கோவில் கட்டினால் இந்திய பொருளாதாரம் உயராது. ஆக்சுவலா அதுக்கு பதிலாக வேற எதையாவது ஒரு ஸ்டடீஸ்க்கோ இல்ல ஒரு வேலை வாய்ப்போ ஏற்படுத்தி கொடுத்தா தான் இந்திய பொருளாதாரம் உயரும். கோயில்ன்றது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, இப்போ கிறிஸ்டியனுக்கு சர்ச்சஸ் இருக்கு, நம்மளுக்கு இந்துனா இந்துக்கு ஒரு கோயில் இருக்கு, முஸ்லீம்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மதத்துக்கான அடையாளமே தவிர மற்றபடி வேற எதுவும் கோயில்னால எதுவும் கிடையாது. நம்ம சாமி கும்பிடலாம், எல்லாருமே சாமி, நானும் சாமி கும்பிடுறோம் தான். ஆக்சுவலா நம்ம அதனால வந்து என்னன்னா இந்திய பொருளாதாரம் வந்து அந்த கோவில்னால உயரம்லாம் கிடையாது. 3000 கோடி செலவு பண்ணிருக்காங்க பிரதர். 3000 கோடி செலவு பண்றத ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்ல ஏதாச்சும் ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கீம்காக ஓபன் பண்ணிருக்காங்கல்ல. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். ஆக்சுவலா 3000 கோடி செலவுன்றது வந்துட்டு என்னன்னா, அவங்க வேற ஏதாவது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே. 3000 கோடி செலவு பண்ணி ஒரு பெரிய கம்பெனிக்கு ஏதாவது அந்த மாதிரி வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அதனால இந்திய பொருளாதாரம் உயரும். 3000 கோடி செலவு பண்றாங்கன்னா அது வந்து என்ன சொல்றதுன்னா இது வேஸ்ட் தான். வட இந்திய தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் கூலிக்கு வேலை செய்யறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லா அவங்க தான் இருக்காங்க. அப்போ வட இந்தியா டெவலப் ஆயிருந்தா அவங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு வரான்னு ஒரு கேள்வி வருது இல்ல? அங்க டெவலப் இல்லாதனால தான் இங்க வர்றாங்க. வட இந்தியாவில் டெவலப் இல்லாதனால தானே இங்க வர்றாங்க வேலைக்கு. அங்க ஒரு 100 ரூபாய் கிடைக்காம தானே இங்க வந்து 200 300 வேலை கிடைக்கும். அவங்களுக்கு இங்க பொறுத்தளவு, நாங்களும் சிவில்ல தான் இருக்கேன், நான் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கேன். ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து 24 hours வேலை கொடுத்தா கூட செய்வாங்க. என்ன ரீசன், அவங்களுக்கு அந்த அளவு கூட அந்த வேலை வாய்ப்பு அங்க கிடையாது. ஸோ மோடி வந்து வட இந்தியா வந்து முன்னேற்றம் இருந்தது பொய், கரெக்டா? அதெல்லாம் கரெக்ட் தான். வட இந்தியால என்ன இப்போ உங்களுக்கு முன்னேற்றம் எங்க இருக்கு சொல்லுங்க? ஊபி, பீகார், ஒடிசா எல்லாம் போயிட்டீங்கன்னா இன்னும் ஒரு சில ஊர்களுக்கு கரண்டே கிடையாது, பஸ்ஸே கிடையாது. இன்னும் ஜென்செட்டை போட்டு வாழ்ற ஊர்லாம் இருக்காங்க. ஆனா தமிழகத்தோட பிஜேபி அண்ணாமலை வந்து நாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டோம், வட இந்தியா மாதிரி தமிழ்நாட்டை மாத்தோம்னு சொல்றாரு. இது ஆல்ரெடி பொருளாதாரத்துல வந்து அதிமுக, திமுக, திராவிட அந்த காலத்துல வந்து ஆல்ரெடி முன்னேறி தான் இருக்கு. பல ஸ்கீமுக்கு வந்து இந்தியாவுடைய முதல் ரோல் மாதிரி தமிழ்நாடு தான் இருக்கு. ஆனா அவர் எலெக்ஷனுக்காக பேசுறான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எலெக்ஷனுக்காக தான் பேசுறாரு. இப்போ 24 இல்ல ஜி, அவருக்கு வேணா ஒரு அட்வைஸ், அதாவது ஒரு ஜென்ரலா ஒரு அட்வைஸ்னா, தமிழ்நாடு மாதிரி வட இந்தியா வேணா மாத்தட்டும். வட இந்தியா மாதிரி தமிழ்நாடு மாத்தினா மக்கள் இங்க குடியிருக்க முடியாது, இங்க நிம்மதி இருக்காது. சரிங்களா? தமிழ்நாடு மாதிரி மற்ற ஸ்டேட்டை மாத்தட்டும், அதுதான் பெட்டரா இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு மாதிரி இருந்தா தான் மற்ற ஸ்டேட், தமிழ்நாடு மாதிரி இருந்தா இப்ப ஏன் அவங்கள இங்க வர போறாங்க? சரிங்களா? 200 ரூபா 300 ரூபா சம்பளத்துக்கு இங்க வந்து வேலை பார்க்குறாங்க. ரொம்ப அவங்கள பார்த்து நம்மளுக்கே பாவமா தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க வந்து ஒரு டெவலப்மெண்ட் இல்லாதனாலதான் இங்க வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மாதிரி அந்த பக்கம் இருக்கிற ஸ்டேட் எல்லாம் ஆக்குனாங்கன்னா அவங்க சொந்த மாநிலத்தில் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நன்றி நன்றி நன்றி. ஓகே, தேங்க்யூ. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.